So it's gone, now we both moved on. Oh, that's la la life, that's la la life. Baby, let it be, enjoy the memory. Oh, that's la la life, that's la la life. Hi friends, welcome to GANESH. நான் தான் GANESH. இந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் வீடியோ உங்கள் மொபைலில் எப்படி கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதான் இந்த ஆப். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அதுமா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் போன உடனே எடுத்தோடனே கிரியேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக ஃபீமேல் கேரக்டர் தான் இருக்கும். நீங்கள் கேரக்டர் சேஞ்ச் பண்ணணுன்னா கேரக்டர்னு அக்கௌண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஜெண்டர்ன்ற ஆப்ஷனில் மேல் தொட்டுக்கோங்க. இப்போ மெயில் தொட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின் டோன் மாற்றணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்கின் டோனுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு தேவையான ஸ்கின் டோனை வச்சுக்கலாம். இப்போ நான் நார்மலாக இருக்கிறதே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஐஸு, எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம். ஐஸு நான் ப்ரௌன் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஹெட்டு, உங்கள் ஹெட்டோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கணும்ன்ட்டு பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹேர், டிஃபால்ட்டாக ஒரு ஹேர் தான் இருக்கும், ஆனால் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறைய கலராக. நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம் இருங்க. அப்புறம் டாப் வந்து ஒரு கோட் தான் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் பே பண்ணுற மூலிமா தான் வாங்க முடியும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நார்மலாக பிளாக்கே வச்சுக்கிறேன். கீழே வந்து பாட்டம் வந்து நிறைய பேண்ட்ஸ், ஒரு பேண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் கலர் வந்து 4 கலர் கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷூ, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் பிளாக்கே வச்சுக்கிறேன். இதுலேயும் ஒரே ஷூ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எமோஷனில் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி, அப்புறம் சேட், அப்புறம் சர்ப்ரைஸ், அப்புறம் ஆங்க்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் ஸ்கேர்டு, அப்புறம் சில்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மொத்தம் 6 ஆப்ஷன் இருக்குது. இந்த நார்மலே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் எனக்கு பிடிக்கல, நான் வேறு பேக்ரவுண்ட் மாற்றிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சி மாற்றிக்கலாம், இல்லை கேலரியில் போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணுறேன் கேலரிலேருந்து. இப்போ நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு மேலே டிக்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இமேஜில் ஏதாவது ட்ரா பண்ணணும் இல்லை எழுதணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ப்ரஷ்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சப்ஸ்கிரைப்னு எழுதுகிறேன். இப்போ எழுதுனது நான் தப்பாக எழுதிட்டேன், இல்லை தப்பாக வரைஞ்சிட்டேன், இல்லை எனக்கு இந்த லெட்டர்ஸ்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா எரேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் வேணாம், ஏதாவது கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா கலர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த கலர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜுக்கு பதில் எனக்கு எந்த கலர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கலர்லாம் வேணாம், பழையபடி எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ஓகே, எனக்கு கலர்லாம் வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டஸ்ட்பின் சிம்பிள் இருக்கா, கிளியர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பழையபடி பேக்ரவுண்ட் இமேஜே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஆப்ஷன் இதுதான், இந்த கார்ட்டூனுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறது. இப்போ மெசேஞ்சர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதுலேயே டிஃபால்ட்டாக சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன ஆப்ஷன்ஸ்னு கேளுங்க. மெசேஞ்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணணுன்னா டெக்ஸ்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி Hello, my name is Peter. Hello, my name is David. Hello, my name is Liam. Hello, my name is Atsuko. Hello, my name is. இப்போ இதுலேயே கொடுத்துருக்க டிஃபால்ட்டான வாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. இல்லை எனக்கு சொந்தமான வாய்ஸ் கொடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணி ரெக்கார்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எது வேணால் பேசிக்கலாம். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே பேசிவிட்டு ஸ்டாப் கொடுத்துக்கோங்க. பேசினதுக்கப்புறம் ஸ்டாப் கொடுத்துட்டு ப்ரிவியூ பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், இல்லை அப்படியே சேவ் கொடுக்குன்னா சேவ் கொடுத்துக்கலாம். அனலைசிங் யுவர் வாய்ஸ்ன்னு காட்டும். கொஞ்ச நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஆல்ரெடி பேசியிருந்ததை போடுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GANESH. நான் தான் GANESH. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் வீடியோவில் பேசிக்கோங்க. பேசினதுக்கப்புறம் இதை எப்படி சேவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே ஷேர்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் ப்ரிவ்யூ, சேவ், ஷேர் லிங்க், ஷேர் வீடியோன்னு இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கலாம், இல்லை ஷேர் வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட்டிங்னு வந்துடும். இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து 4000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆக போகுது. இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா உடனே வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பாய் ஃப்ரெண்ட்ஸ்.